யோபு கவனித்தான், பொறுமையா இருந்தான். அப்பதான் தன் மனைவி சொல்றா, தேவனை தூஷித்த ஜீவனை விட என்று சொல்கிறான். இந்த சாபத்தை கண்டு யோபு கலங்கல, அவன் பொறுமையா இருந்தான். அநியாயம் நடந்தது அவன் வாழ்க்கையில. இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை கொடுத்த உடனே பார்க்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்குங்க, இவன் தேவனுக்கு செவி கொடுக்காதவன் என்று எல்லோரும் பேசியிருப்பார்கள் அல்லவா? அதை குறித்து அவன் கவலைப்படல. என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என் சரீரத்துல ஒன்று நடக்காது என்று சொல்லி அவன் பொறுமையா இருந்ததுனால் தேவன் அவனுக்கு ஆசீர்வதி 2 மடங்கு ஆசீர்வாதம். அதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதி வைத்துக்கிறான். அவன் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு அநியாயம் நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்க வாழ்க்கையில சில தேவையில்லாத காரியம் நடக்கும் பொழுது நீங்க அமைதியா இருப்பீங்களா? அமைதியா இருந்து பாருங்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்றைக்கே பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென்.